Hi friends, welcome back to TENKASI Vetri Ias Academy. Today class, we are going to discuss the lesson in 6th standard 3rd term, Unit 4, our environment. So in this lesson, we are going to briefly discuss about the ecosystems and their components and understand the food chains and their role in ecosystems and learn about waste and their management and recycling and find the difference between a biodegradable and non-biodegradable wastes and different types of pollution and their impact on our environment. So now we are going to see the introduction. The surroundings or a space in which a person, animal or plant lives is known as an environment. So environment அப்படினா என்னன்னா சுற்றுச்சூழல். ஒரு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தான் என்னது சுற்றுச்சூழல். அதாவது environment அப்படினு சொல்றாங்க. Environment is everything that surrounds us. So சுற்றுச்சூழல் அப்படின்றது நம்மள சுத்தி இருக்க எல்லாத்தையுமே குறிக்குது. It can have both living, biotic and non-living things abiotic. அதாவது அது உயிருள்ளதாகவும் இருக்கலாம், உயிரற்றதாகவும் இருக்கலாம். Abioticனா என்னது? உயிரற்றது. And abiotic factors are non-living things such as sunlight, air, water, minerals in a soil. So உயிரற்ற காரணிகள்ன்றது என்னெல்லாம்? சூரிய ஒளி, காற்று, நீர், அப்புறம் மண் இதெல்லாம். Biotic factors are living things of our environment such as plants, animals, bacteria and more. So உயிருள்ள காரணிகள்ன்றது என்னெல்லாம்னா தாவரங்கள், விலங்குகள், அப்புறம் பாக்டீரியாஸ் இதெல்லாம். Organisms live constantly, interact with one another and adapt themselves to conditions of their environment. So இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒண்ணை அடாப்ட்னா ஒண்ணை சார்ந்து தான் இந்த சுற்றுச்சூழலையும் சார்ந்து தங்களை அதுக்கேற்ற மாதிரி தகவமைச்சு கொள்றாங்க. Then ecosystem is a community of living and non-living things that work together. ecosystemன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழ்ல சூழ்நிலை மண்டலம்னு குறிப்பிடுவாங்க. அந்த சூழ்நிலை மண்டலம்ன்றது என்ன? உயிருள்ள உயிரில்லாத எல்லா பொருள்களுமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்து தான் என்ன சொல்லுவாங்க? ecosystem சூழ்நிலை மண்டலம்னு சொல்லுவாங்க. Each part of an ecosystem has a role to play. So ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்துல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. Any changes in the environment such as increased temperature or heavy rains can be a big impact on an ecosystem. So இந்த environment நம்ம சுற்றுச்சூழலில் ஏற்படுற சின்ன மாற்றங்களுமே எல்லாத்தையுமே பாதிக்குது. அதாவது அது வெப்பநிலை அதிகரிச்சாலும் பாதிப்பு ஏற்படும், அதிகமான மழை பெய்தாலும் பாதிப்பு ஏற்படும். Ecosystems can be neither natural or artificial. So எப்படி இருக்கலாம்? இயற்கையாகவும் இருக்கலாம், செயற்கையான சூழ்நிலை மண்டலமாகவும் இருக்கலாம். And types of ecosystem ஒரு flow chartல கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். And types of flow system into two systems, a natural ecosystem and artificial ecosystem. Natural ecosystemல two types இருக்கு. Terrestrial ecosystem. Terrestrialனா என்னன்னா நிலவாழ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். Aquatic ecosystem அப்படினா நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். Terrestrialக்கு எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், aquatic எக்ஸாம்பிள் வந்து பாண்ட். பாண்ட்னா குளம். அடுத்து artificial ecosystem எடுத்துட்டோம் அப்படினா அதுலயுமே two types தான், terrestrial and aquatic. So terrestrialக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிஃபிஷியலா மேட் பண்றதுனால garden எக்ஸாம்பிள் சொல்வாங்க. aquatic வந்து aquarium, அதாவது மீன் வளர் தொட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் components of an ecosystem, two components இருக்கு, biotic components and abiotic components. So bioticல all the living components வந்துருது. எக்ஸாம்பிள் plants, animals and human beings. abiotic components பார்த்தோம்னா all the other non living components இந்த கேட்டகரியில வந்துருது. So இந்த abiotic components பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன் physical factor and edaphic factors. Physical factor na இயற்பியல் காரணிகள் வரும். எடபிக் ஃபேக்டர் சாயில்னா மண் சார்ந்த காரணிகளை சொல்றாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் கீழே லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டினா ஈரப்பதம்னு குறிப்பிடுவாங்க. ஸோ ஓகேவா? இந்த இடத்துல ஏரோட ஹியூமிடிட்டியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எடபிக் ஃபேக்டர் சாயிலை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இன் சாயில் அண்ட் ஏர் இன் சாயில் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில். ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர், மண்ணில் இருக்கக்கூடிய காற்று, மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இதெல்லாம் தான் குறிக்குது. நெக்ஸ்ட் and first type natural ecosystem பத்தி பிரீஃபா கொடுத்திருக்காங்க. ecosystem is originated without human intervention is called a natural ecosystem. So மனுஷங்களோட தலையீடு எதுவுமே இல்லாம உருவான சூழ்நிலை மண்டலம் இயற்கையான சூழ்நிலை மண்டலம்னு சொல்றாங்க. This can be an aquatic ecosystem or a terrestrial ecosystem. So இது வந்து எப்படி இருக்கலாம்? நிலவாழாவும் இருக்கலாம், நீர்வாழாவும் இருக்கலாம். ecosystem in water is called aquatic ecosystem. So ஒரு சூழ்நிலை மண்டலம் நீர்ல இருந்துச்சுன்னா அத நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம்னு சொல்றாங்க. For example, sea, river, lake, pond and puddle. Next, ecosystem outside the water body and on our land are called as a terrestrial ecosystem. So நீர்நிலைக்கு வெளியவோ இல்ல நிலத்திலேயோ இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலத்தை என்ன சொல்றாங்க? terrestrial ecosystem, நிலவாழ் சூழ்நிலை மண்டலம்னு மென்ஷன் பண்றாங்க. And next one, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா forest, mountain regions and deserts. Desertsனா பாலைவனங்கள் are the examples of natural terrestrial ecosystems. And second type என்னது? artificial ecosystem. Artificial ecosystem is created and maintained by human. So மனுஷங்களால உருவாக்கி
மெயின்டைன் பண்றதா என்னது artificial ecosystem. They have some of the characteristics of a natural ecosystem. இதுக்கும் நேச்சுரலா இயற்பியலா ஸோ இந்த செயற்கையான சூழ்நிலை மண்டலமும் இயற்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலத்தோட சில கேரக்டர்ஸை வந்து பெற்றிருக்கு. தே ஆர் மச் சிம்பிளர் தேன் த நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ஸ். இது இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எளிமையானதாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கேன் பி டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் சச் அஸ் பேடி ஃபீல்ட்ஸ், கார்டன்ஸ். பேடி ஃபீல்ட்னா என்னன்னா வயல்வெளி இருக்குல்ல, அதை தான் பேடி ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமாக இருந்தால் சச் அஸ் ஃபிஷ் டேங்க், நம்ம மீன் வளர்க்குற தொட்டி இருக்குல்ல, ஸோ அது கூட ஒரு டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன் டியோனோன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அக்வாரியம். Aquarium is a place in which fish and other water creatures and plants are maintained. So aquarium அப்படினா என்னன்னா நீர்வாழ் காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த இடம்னா எந்த இடத்துல நம்ம மீன்களையும் அடுத்த தண்ணியில் வளரக்கூடிய நீர்வாழ் தாவரங்களும் இருக்குதோ அதை தான் அக்வேரியம்னு சொல்றாங்க. An aquarium can be a smaller tank or a large building with one or more larger tanks. ஸோ எப்படி இருக்கலாம்னா அக்வேரியம் வந்து ஸ்மால் டேங்கா சின்ன தொட்டியாகவும் இருக்கும், இல்லை பெரிய பில்டிங்கில் இருக்க பெரிய பெரிய தொட்டியாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டெராரியம். டெராரியம்னா நிலவாழ் காட்சியகத்தை குறிக்கும். So terrarium is a place in which live terrestrial animals as well as plants are maintained. So இந்த இடத்துல என்னன்னா விலங்குகள் மற்றும் உயிருள்ள தாவரங்களை காட்சிப்படுத்துற இடம் தான் என்னது நிலவாழ் காட்சியகம்னு சொல்லுவாங்க. With controlled conditions that copy the natural environment. So ஒரு இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பை இந்த சூழலையும் கொண்டு வந்து அங்க அந்த தாவரங்களையும் விலங்குகளையும் வச்சிருப்பாங்க. Aquariums and terrariums are used to observe animals and plants more closely. So இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா விலங்குகளையும் தாவரங்களையும் ஒரு நெருக்கமா நம்ம அதை பத்தி உத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. They are also used for decorations. ஸோ அலங்காரத்துக்காகவும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. Food chain and a food web. Living organisms need food to perform their physiological activities. So உயிருள்ள காரணிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான அந்த வேலைகளை செய்யறதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு உணவு தேவை. Some organisms can produce their own food such as the plants, while other organisms cannot do this and depends on the other organisms to obtain their food. So சில தாவரங்கள் சில உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்குது. அதை நம்ம என்ன சொல்றோம்? தாவரங்கள்னு சொல்றோம். சில தாவரங்களால அதுக்கு தேவையான உணவுகளை தானா தயாரிக்க முடியாது, அதுக்கு இன்னொருத்தர சார்ந்து இருக்கு. அதை என்ன சொல்றாங்க? மற்ற உயிரினங்கள் விலங்குகள் இதெல்லாம் எக்ஸாம்பிள். We can therefore identify different feeding types of mechanisms in an ecosystem based on how the organism obtain or gets their food. So இதுல இருந்து நம்ம எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா உணவு அந்த உணவு எப்படி பெறுதுன்றத பொறுத்து அந்த சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து வகைப்படுத்துறாங்க. They are producers and consumers. Producersனா என்னது? உற்பத்தியாளர்கள். Consumersனா என்னது? நுகர்வோர்கள். அப்படின்னு ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. First type producers. Producers are organisms that are able to produce their own food. So உற்பத்தியாளர்கள் அப்படின்றது என்னன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கக்கூடிய உயிரினங்களை என்ன சொல்றாங்க? ப்ரொடியூசர்ஸ்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. They do not need to eat other organisms. அது என்ன தேவையில்லை? இன்னொரு உயிரினத்தை சார்ந்து சாப்பாடுக்கு சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. Producers are also called autotrophs. So உற்பத்தியாளர்களை இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா autotrophsனா தற்சார்பு உயிரி, தனக்கு தேவையானதை தானே தயாரிச்சுக்குது. Plants are producers because they make their own food by photosynthesis. தாவரங்களை வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள்னு சொல்றாங்க. ஏன்னா தாவரங்கள் தனக்கு தேவையானதை போட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை சொல்லுவாங்க. ஸோ ஒளிச்சேர்க்கை மூலமா தானே தயாரிச்சுக்குது தனக்கு தேவையான உணவை. அண்ட் செகண்ட் டைப் இஸ் கன்சியூமர்ஸ். Organisms which cannot produce their own food has to eat other organisms as a food. So சில உயிரினங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்காம இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்குல்ல, அதை தான் கன்சியூமர்ஸ்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. These organisms are called consumers. All animals are consumers as they cannot produce their own food. So இதுல எல்லா விலங்குகளுமே என்னதான் சொல்றாங்க? கன்சியூமர்ஸ் தான் சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு விலங்காலையுமே தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்க முடியாது. Consumers are also called heterotrophs. அப்ப கன்சியூமர்ஸ் என்ன சொல்றாங்க? heterotrophs, அதாவது பிற சார்பு உயிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. And next, there are many types of consumers and we can classify them into a specific groups depending on the food that they consume. So the consumers அதாவது நுகர்வோர்கள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை ஒரு ஸ்பெசிஃபைக் குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அது சாப்பிடக்கூடிய உணவை வச்சு ஃபுட்டை வச்சு ஸ்பெசிஃபைக் டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர் herbivores. Herbivores அப்படின்றது என்னன்னா தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Animals which eat plants or plant products. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? Herbivores, தாவர உண்ணிகள்னு குறிப்பிடுறாங்க. For example, cattle, deer, goat and rat. And next type carnivorous. Carnivorous-னா ஊன் உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Animals that can eat other animals. For example, lion, tiger, frog and owl. And next type is omnivores. Omnivores-னா என்னன்னா அனைத்துண்ணிகள், எல்லா விதமான இதையுமே சாப்பிடும். Animals that can eat both plants and animals. It's called as omnivores. For example, humans, dog and crow. Next one is decomposers.
a microorganisms that obtain energy from the chemical breakdown of a dead organisms, both plants and animals. They break complex organic substances into a simple organic substances that goes into the soil and are used by a plants. அதாவது decomposesனா சிதைப்பவைகள்னு சொல்லுவாங்க. இந்த இறந்து போன விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவுகளா உட்கொள்றது தான் இந்த decomposers. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு விலங்கோ இல்லை தாவரத்தோட உடலில் இருக்கக்கூடிய சிக்கலான ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்து கரிம பொருள்களை சின்ன சின்ன கூறுகளாக எளிதாக உடைச்சு அதிலிருந்து ஊட்டச்சத்துக்களை அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியம் அண்ட் ஃபங்கை. பாக்டீரியம் என்னது? பாக்டீரியா தான், ஃபங்கைனா பூஞ்சைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் செயின். ஃபுட் செயினா என்னது? உணவு சங்கிலி. இன் a forest deer eats grass and in turn tiger eats deer. அதாவது ஒரு காட்டில் நம்ம பார்த்தோம்னா மான் வந்து புல்லை சாப்பிடுது, அதுக்கடுத்து என்னது? அந்த மானை வந்து எது சாப்பிடுது? புலி சாப்பிடுது. இன் எனி எக்கோசிஸ்டம் தேர் இஸ் அ செயின் லைக் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ் தட் லிவ் தேர். ஸோ எந்த ஒரு சூழ்நிலை மண்டலத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்குள்ள இது சாப்பிடும், அது சாப்பிடும்ன்ற மாதிரி ஒரு செயின் லிங்க் இருக்கும். த சீக்வன்ஸ் ஆஃப் ஹூ ஈட்ஸ் ஹூம் இன் அன் எக்கோசிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுட் செயின். ஸோ ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிசை இருக்கும்ல, இது சாப்பிடும், அதுக்கப்புறம் இதுதான் சாப்பிடும்ன்ற அந்த செயின் ஆஃப் லிங்க்கு தான் என்ன சொல்றாங்க? ஃபுட் செயின், உணவு செயின் குறிப்பிட்டாங்க. It describes how an organisms get food and nutrients by eating other organisms. So இது நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஒரு உயிரினம் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அந்த நியூட்ரிஷன் எப்படி இன்னொரு உயிரினத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. A food chain shows a relationship between a producers and consumers. So producers இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணாங்கன்னா for example grass, and consumers is considered as a deer or goat or cow or tiger, and decomposers here explain bacteria or fungi. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுட் செயின் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமில் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட் இருக்குது, அது டீர் சாப்பிடுது, அது டைகர் சாப்பிடுது. அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் ஃபுட் செயின் எப்படி இருக்குன்னா ஃபார் ஒரு லேக்கில் அக்வாட்டிக் பிளான்ட் ஒன்று இருக்குது, அந்த அக்வாட்டிக் பிளான்ட்டை அக்வாட்டிக் இன்செக்ட் சாப்பிடுது, அதை ஒரு லார்வா சாப்பிடுது, அதை ஒரு ஃபிஷ் சாப்பிடுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி ஃப்ளோ, ஆற்றல் ஓட்டம்னு சொல்லுவாங்க. த ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் த எனர்ஜி கிவன் பை த சன். இந்த உணவு சங்கிலி எப்படி தான் ஆரம்பமாகுது? நம்மளுக்கு சூரியன்றது கிடைக்க ஒரு எனர்ஜி ஒளி மூலியமாக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சன்லைட் ட்ரிகர்ஸ் photosynthesis in a plants. ஸோ சூரிய ஒளி என்ன பண்ணுது? ஒரு தாவரத்தில் அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறதை வந்து தூண்டுது. எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் ஸ்டோர்ட் இன் த பிளான்ட் பார்ட்ஸ். அதாவது சூரியன்றது கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்ன பண்ணுது? நம்மளோட அந்த தாவரத்தில் சேமிக்கப்படுது. when the grasshopper eats the grass. grasshopperனா என்னன்னா வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது? அந்த புல்லை வந்து சாப்பிடுது, அந்த தாவரத்தை. the energy flows from a grass to a grasshopper. frog gets energy by eating grasshopper. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கிராஸ் அந்த புல்லுல இருந்து அந்த வெட்டுக்கிளிக்கு வந்து என்ன போகுது? அந்த எனர்ஜி போகுது. அதுக்கப்புறம் அதை ஒரு தவளை சாப்பிடுதுன்னா அதுட்டு இருந்து அந்த எனர்ஜி வந்து வெட்டுக்கிளிட்டு இருந்து தவளைக்கு போகுது. திஸ் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு a crow when the frog is eaten by a crow. ஸோ ஒரு காகம் வந்து இந்த தவளையை சாப்பிட்டுச்சுன்னா அந்த தவளையிட்ட இருந்து அந்த எனர்ஜி எங்கே போகுது? காகத்துக்கு போகுது. Thus we conclude the primary energy production in the world of all living things is produced by a plants, that is by photosynthesis. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கன்க்ளூட் ஆகிற விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இதுலையுமே ஸ்டார்டிங் வந்து எதுல இருந்தா நடக்குது? தாவரத்துல ஒளிச்சேர்க்கை மூலமா தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் என்ன ஆகுது? எல்லா மற்ற உயிரினங்களுக்குமே பாஸ் ஆகுது. And next one, the microorganism degrade the excreta and the dead bodies of animals into primary simple components and put them back into the soil. ஸோ ஒரு நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுதுன்னா இந்த கழிவுகளையும் இறந்த தாவரங்கள் விலங்குகளோட உடம்புல இருக்க அந்த மூலக்கூறுகள் எல்லாம் எளிய மூலக்கூறுகளாக சிதைச்சு மண்ணில் வந்து அது சத்தா வந்து சேமிக்குது. இட் இஸ் த மெட்டீரியல் தட் ஹெல்ப் த பிளான்ஸ் டு க்ரோ. ஸோ அந்த சாயிலில் கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுது? அந்த தாவரங்கள் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. Thus we can see that there is a cyclic movement of materials from primary producers to highest level predators then back to the soil. ஸோ இப்படி தான் ஒரு கண்டினியூஸான ஒரு சைக்கிளிக் மூமெண்ட்ல என்ன பண்ணுதுன்னா பிரைமரி ப்ரொடியூசர் முதன்மையான உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து ஒரு ஃபுட் செயின்ல இருக்கக்கூடிய ப்ரீடேட்டர்ஸ் அந்த கடைசியாக சாப்பிடக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்குகள் வரைக்கும் ஒரு என்ன பண்ணுது? போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அது மண்ணுக்கு வந்து திரும்பியும் ஒரு தாவரம் மூலியமா இப்படி சைக்கிளிக் மூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் trophic levels. trophic levelsனா உணவூட்ட நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. So the energy is passed from the producer to consumers, but there are 3 different consumers in any food chain. So நம்ம என்ன பார்த்தோம்? ஆற்றல் வந்து ப்ரொடியூசர்ட்ட இருந்து கன்சியூமர், அதாவது உற்பத்தியாளர்ட்ட இருந்து நுகர்வோருக்கு போகுது. அதுல 3 types of consumers. நுகர்வோர்கள் வந்து 3 டைப் இருக்காங்களாம் ஒரு ஃபுட் செயின்ல. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா அனிமல் தட் ஈட் பிளான்ஸ் ஆர் பிரைமரி கன்சியூமர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளை பிரைமரி கன்சியூமர்ஸ் முதன்மை நுகர்வோர்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் one, animal that eat primary consumers are called as secondary consumers. So இது என்ன சொல்றாங்க? அதாவது primary consumers முதன்மை consumers சாப்பிடக்கூடியதை secondary consumers னு சொல்றாங்க animals. And animals that eat the secondary consumers mostly predators. Predatorsனா வேட்டையாடக்கூடிய விலங்குகள்னு சொல்லுவாங்க. Or the
tertiary consumers. அதாவது secondary consumers சாப்பிடக்கூடியது என்ன சொல்றாங்க? tertiary consumers ன்னு சொல்றாங்க. There may be even be large predators that eat tertiary consumers. They are called as a quaternary consumers. அதாவது இந்த டெரிட்டரி கன்சூமர்ஸை சாப்பிடக்கூடிய விலங்குகள் கூட, பெரிய வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கூட சில நேரம் இருக்கும். அதை என்ன சொல்றாங்கன்னா குவாட்டனரி கன்சூமர்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க. ஈச் ஆஃப் தீஸ் லெவல்ஸ் இந்த ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரோஃபிக் லெவல். ஸோ இப்படி ஒரு உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவல் ஆஃப் இது என்ன சொல்றாங்க? ட்ரோஃபிக் லெவல், உணவூட்ட நிலைகள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட், organisms uses up to 90% of its food's energy for its life process. ஒரு உயிரினத்தை எடுத்துட்டோம்னா அது அந்த சாப்பாடுல 90% என்ன பண்ணுது? அதுக்கு தேவையான எனர்ஜிக்காக, டெய்லி லைஃப்ல தேவையான எனர்ஜிக்காக பண்ணுது, செலவழிக்குது. Only about 10% of energy goes into the new body cells and will be available to the next animal when it gets eaten. So அந்த சாப்பிடக்கூடிய அந்த உணவுல 10% தான் அதுட்டு இருந்து இன்னொரு உயிரினம் அதை சாப்பிடும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. This loss of energy at each trophic level can be shown by an energy pyramid. So இப்படி ஒவ்வொரு படிநிலையிலுமே அந்த எனர்ஜி லாஸ் ஆகுதுல, அந்த லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து ஒரு எனர்ஜி பிரமிட்னா ஆற்றல் பிரமிட் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Rat eats grains and in turn we know snake eats rat. Now snake is prey for peacock and in turn peacocks are easy prey for tigers and leopards. ஸோ என்னன்னா ஒரு எலி இருக்குன்னா அது வந்து கிரெயின்ஸ், அந்த சாதாரண தானியங்களை சாப்பிடுது. அந்த எலி என்ன சாப்பிடுது? பாம்பு சாப்பிடுது. பாம்பை சில நேரம் மயில் சாப்பிடலாம். அந்த மயிலை என்ன சாப்பிடலாம்? டைகரோ இல்லை வேற ஏதோ ஒரு விலங்கு கூட சாப்பிடலாம். ஸோ இப்படி வந்து என்ன பண்ணுது? ஒரு இதுலேருந்து எனர்ஜி வந்து இன்னொரு இதுக்கு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன் ஆல் ஃபுட் செயின் there is a top level predator that has no natural predators. ஸோ எல்லா உணவு அந்த சங்கிலியிலையுமே பார்த்தோம்னா ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாவரமோ ஒரு விலங்குகளோ இருக்கும். பிரிடேட்டர்னா வேட்டையாடக்கூடிய விலங்குகள். வேற எந்த விலங்குகளாலுமே வேட்டையாடப்படாத முடியாத விலங்குகள் இருக்கும். In an aquatic ecosystem there are no natural predator for alligator. In a forest there are no natural predator for tigers. அதாவது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முதலையை சாப்பிடக்கூடிய எந்த ஒரு விலங்குகளுமே கிடையாது. அதே மாதிரி காடுகளை பொறுத்த வரைக்கும் புலியை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எந்த இயற்கையான வேட்டையாடும் விலங்குகளும் கிடையாது. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின், உணவு சங்கிலியோட முக்கியத்துவம் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேர்னிங் ஃபுட் செயின் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் இன் எனி எக்கோசிஸ்டம். அதாவது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இடையில இருக்க அந்த உணவு உண்ணக்கூடிய முறை, எது சாப்பிடுன்ற ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. Second one, understanding the food chain also helps us to appreciate the energy flow and nutrient circulation in an ecosystem. அதாவது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் எப்படி ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு போகுதுன்றதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. This is important because pollution impacts the ecosystem. ஸோ இது எதுக்கு முக்கியமானது அப்படின்னா, சூழ்நிலை மண்டலத்தில் நிறைய பொல்யூஷன்னால உணவு சங்கிலியில் உள்ள ஒரு உறுப்பினர்கிட்ட இருந்து இன்னொரு உறுப்பினருக்கு என்ன பண்ணலாம்? அந்த நச்சு பொருட்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். The food chain can be used to understand the movement of toxic substances and their impacts. Toxic substancesனா நச்சு பொருட்கள்னு சொல்லுவாங்க, சரியா? அது ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு எப்படி போகுதுன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது நம்மளுக்கு. And next one, food web, உணவு வலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. Consumers have a different sources of food in an ecosystem and do not rely on only one species for their food. ஸோ கன்சியூமர்ஸ்னால் என்ன பார்த்தோம்? நுகர்வோர்கள்னு பார்த்தோம். ஸோ நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் வகையான உணவுகள் வந்து சூழ்நிலை மண்டலத்தில் அது கிடைக்குது. ஸோ உணவுக்காக ஒரே ஒரு உயிரினத்தை மட்டும் அது சார்ந்து இருக்கிறதுல. அப்போ ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் எல்லா உணவு சங்கிலிகளையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம்னா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு மாதிரி ஒரு வலையமைப்பு ஸ்டார்ட் ஆகுதுல, அதை தான் ஃபுட் வெப்னு சொல்கிறாங்க. If we put all the food chains within an ecosystem together, then we end up with many interconnected food chains. That is called a food web. Next, a food web is very useful to show different feeding relationship between a different species within an ecosystem. So ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிறைய டைப் ஆஃப் உயிரினங்களுக்கு இடையில எப்படி உணவூட்டம் அந்த ஃபுட் செயின் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. And next one. Next, waste management and recycling. To protect our environment, it is very important to reduce waste and manage it properly and maximize recycling. ஸோ நம்மளோட சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு வேஸ்ட், அதாவது குப்பைகள் உருவாகிறத நம்ம குறைக்கணும். அதே மாதிரி அதை கரெக்டான வகையில் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் ரீசைக்ளிங்கை வந்து அதிகப்படுத்தணும். வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்சஸ் ஆர் மெட்டீரியல் தட் ஹாஸ் பீன் யூஸ்ட் பட் இஸ் நாட் வாண்டட் எனிமோர். ஸோ வேஸ்ட் அப்படின்றது என்னன்னா, நம்மள ஒரு பொருளை உபயோகப்படுத்தியிருக்கோம், இனிமே அது நம்மளுக்கு தேவையில்லை, இதுமே நம்மளுக்கு அது யூஸ் ஆகாதுன்ற கேட்டகரைஸ் பண்ணுற பொருளை தான் வேஸ்ட், அதாவது கழிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. This is either because it's worn out, broken or no longer has any purpose. ஸோ எப்படி ஒரு பொருளை இது கழிவு தான் நம்ம இது பண்றோம்னா அது நம்மளுக்கு இனிமே உபயோகப்படாது, இல்லை கிழிஞ்சு போயிருச்சு, இல்லை உடஞ்சு போயிருச்சு, இனிமே அது தேவையே படாதுன்ற சிச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்னு போடுறோம். Everyone produces waste
which has an impact on all the ecosystems. So ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து கழிவுகளை உருவாக்குறோம், அது வந்து என்ன பண்ணுது, நம்மளோட சூழ்நிலை மண்டலத்துல பாதிப்பை ஏற்படுத்துது. However, most of us do not know where our garbage goes. So நம்மள நிறைய பேருக்கு நம்ம உருவாக்குற இந்த வேஸ்டஸ்லாம் எங்க போகுதுன்றதே தெரியாது. There are many types of waste. There is a liquid waste in our drains. அதாவது நிறைய டைப் ஆஃப் கழிவுகள் வேஸ்டஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடிய வேஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு வெளியே அந்த சாக்கடைகள் ட்ரெயின்ஸ் இருக்கும்ல அது. There are gases hiding in the air. அதாவது காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்கள் நிறைய இருக்கு, என்னது வேஸ்டா, லைக் pollutants from factories. அந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த pollutants. And there is a solid waste garbage we put in our waste bins. So நம்ம solid waste என்னன்னா டெய்லி நம்ம வீட்டோட waste binsல நம்ம போடுறோம்ல, அதெல்லாம் என்னதுதான் solid waste garbage ன்னு சொல்லுவாங்க. And next one, biodegradable and non-biodegradable waste. Solid waste we generate can be classified into two major types. So என்ன types தான்? First one is biodegradable waste and second one is non-biodegradable waste. Biodegradable waste, the term biodegradable is used for those things that can be easily decomposed by natural agents like water, oxygen, ultraviolet rays of the sun and microorganisms. So biodegradable waste என்னன்னா உயிரின மட்கும் கழிவுகள்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரின சிதைவிற்கு உள்ளாகக்கூடிய கழிவுகள்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கழிவுகள்லாம் எப்படி இருக்குன்னா நேச்சுரலான ஏஜென்ட்ஸ், அதாவது நீர், ஆக்சிஜன், அல்ட்ராவயலட் ரேஸ், சன்ல இருந்து கிடைக்கிறது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிரிகள், இதெல்லாம் மூலமா ஈஸியா டீகம்போஸ் ஆகக்கூடியதா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க, biodegradable wastes அப்படினு சொல்றாங்க. One can notice that when a dead leaf or a banana peel is thrown outside, it is acted upon by several microorganisms like a bacteria, fungi, or small insects in a time period. So ஒரு வாழைப்பழத்தோல ஒரு இலையோ நம்ம மண்ணில் போடும்போது அது பாக்டீரியானாலேயோ பூஞ்சினாலேயோ ஏதோ ஒன்றுனால மட்கி போகதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். Biodegradable waste includes vegetable and fruit peels, leftover food and garden wastes. So biodegradable அந்த மட்கும் கழிவுகளில் என்னெல்லாம் வருதுன்னா, நம்ம வீட்டில் போடுற வேண்டான்னு போடுற காய்கறிகள், பழங்கள், அந்த பழத்தோட ஃப்ரூட் பீல்ஸ்னால் வந்து தோல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லைன்னு போட்ட மிச்சம் இருக்க ஃபுட்டு, garden wastes, இதெல்லாமே என்னதுதான், biodegradable waste தான். Natural element like oxygen, water, moisture and heat facilitate the decomposition, thereby breaking complex organic forms to a simpler units. So இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வந்து சிம்பிளரா பிரேக் பண்ணுது. Decomposed matter eventually mixes or return back to the soil and thus the soil is once again nourished with various nutrients and minerals. So இந்த மாதிரி டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எங்க தான் போகுது, அதோட சத்துக்கள் எல்லாமே வந்து மண்ணுக்கு தான் போகுது. ஸோ மண்ணில இருந்து திரும்ப வரக்கூடிய தாவரத்துக்கு அது தேவையான நியூட்ரியன்ஸையும் மினரல்ஸையும் கொடுக்குது. Non-biodegradable waste. Non-biodegradable waste, those materials which cannot be broken down or decomposed into the soil by microorganisms and natural agents are labeled as a non-biodegradable. அதாவது இதை சிதைக்கக்கூடிய எந்த பொருளாலையுமே சிதைக்க முடியாத, இதோ அதை வந்து பிரேக் பண்ண முடியாத பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், non-biodegradable waste அப்படின்னு சொல்கிறோம். For examples, these substances consist of plastic materials, metal scraps, aluminum cans and bottles. So இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள், non-biodegradable, அதாவது மட்காத கழிவுகளுக்கு எக்ஸாம்பிள்ஸ். These things are practically immune to the natural processes and thus cannot be fed upon or broken down even after thousands of years. So மாதிரி natural processனால இது வந்து decompose ஆகாம ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து அந்த மண்ணில் வந்து அப்படியே இது வந்து நீடிச்சிருக்கேது நான் biodegradable wastes. Next, for an example கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டோரி என்னன்னா ராணி அண்ட் ஹர் கார்பேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வீட்டில் இருந்து போடுற வேஸ்ட் வந்து அப்படியே ஒரு வேஸ்ட் லேண்டில் போடுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து அது என்ன சொல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம போடும்போது அது வந்து என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, திடீர்னு பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் இருக்கலாம், எந்த விதமான வேஸ்ட்டுமே இருக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம எக்கோசிஸ்டம்க்கு வந்து பாதிப்புகள் பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த ஏர் வி பிரீத். ஸோ நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக்லாம் எரிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ்லாம் நம்ம ஏரில் மிக்ஸ் ஆகி அதை தான் நம்ம என்ன பண்றோம், சுவாசிக்கிறோம். தி லெஃப்ட் ஓவர் ஆஷ் ஃப்ரம் அ பர்னிங் வேஸ்ட் பொல்யூட்ஸ் த சாயில். அது போக அந்த லெஃப்ட் ஓவர் ஆஷ், அந்த அதுக்கப்புறம் அந்த கிடைக்கிற ஆஷ்ல இருந்து உண்டாகக்கூடிய அந்த டாக்ஸிக் வேஸ்டஸ் என்ன பண்ணுது, நம்மளோட சாயிலை வந்து பொல்யூட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய வேஸ்ட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா, ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆர் டியூட்டி டு ரிடியூஸ் கிரியேட்டிங் வேஸ்ட் அண்ட் ப்ரொடக்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்மளோட ஒருத்தரோட கடமை தான் என்னது, வேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதும் இல்லை உருவான வேஸ்ட்டை வந்து எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது. 3 R's ஆர் இம்பார்ட்டன்ட் இன் ப்ரொடக்டிங் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு 3 R அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் R is reduce and second R is reuse and the last is recycle. ஸோ இந்த மூணை பற்றி தான் பிரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்டு, அதாவது ரெடியூஸ்.
Avoid the usage of unwanted materials which create more debris. Before you buy anything, think that do I really need it. அதாவது reduce என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இது நமக்கு ரொம்ப தேவையா, அத்தியாவசியமான தேவையா, இல்ல அதை வாங்காம கூட நம்மளால இருக்க முடியுமான்றது நம்ம திங்க் பண்றதா என்னது reduce அப்படின்றது. ஓகேவா? For example, avoid buying packet foods. Refuse to buy, use and throw plastic products. ஸோ நிறைய பாட்டிலில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வாங்குறதை நம்ம கம்மி பண்ணலாம். Second one, reduce. We can reduce the waste by using a durable goods that last longer instead of things that are used once and throw. So ஒரு டைம் யூஸ் பண்ணி தூர போடுற ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு பதிலாக லாங் லைஃபாக கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கலாம். இதான் ரெடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் அ பேப்பர். ஒரு பேப்பர் இருக்குன்னா அதில் ரெண்டு சைடுமே நம்ம எழுதலாம். ஒரு சைடு எழுதிட்டு அதை வேஸ்ட்டாக தூர போட வேண்டாம். இன்ஸ்டெட் ஆஃப் unnecessary printing, use electronic facilities. ஸோ ஒரு தடவையுமே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஆன்லைன்லேயே நம்ம நிறைய பிடிஎஃப் மாத்திரம் கூகுள் ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வைக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஷேர் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வித் அதர்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ரீயூஸ். Third one, reuse means using a thing again and again rather than using and throwing after a single use. அதாவது reuse-ன்றதுனா திரும்ப பயன்படுத்துறது. ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூர போடுறதுக்கு பதிலாக அதை திரும்ப யூஸ் பண்ண முடியும்னா அதை யூஸ் பண்ணுறதா என்னது reuse. For example, instead of using a plastic bags, use and throw pens and batteries. Use cloth bags, fountain pens and rechargeable batteries. ஸோ ஒரு தடவை ஒரு பிளாஸ்டிக் பையை வாங்கி நம்ம தூர போடுறதுக்கு பதிலாக ஒரு கிளாத்தால் செஞ்ச ஒரு துணிப்பை வாங்கினோம்னா ஒவ்வொரு தடவையுமே அதை நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சும்மா ரீஃபில் பென் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்க் பென்னோ இல்லை பால் பாயிண்ட் பென்னோ திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் டைம் யூஸ் பண்ணுற பேட்டரியை த்ரோ பண்ணுறதுக்கு பதிலாக ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you know கொடுத்திருக்காங்க creative reuse. அதாவது படைப்பாக்க மறுபயன்பாடு. Creative reuse or upcycling is a process of converting a waste materials or useless products into a new materials or products of better quality or for better environmental value. So இந்த creative reuse-ன்றதுனால நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்குன ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டை வச்சு புதுசா ஒரு பொருளை உருவாக்குறதா. When you upcycle, you are giving an item in a new purpose. For example, used tires into a chairs. So நம்ம பழைய டயர்லாம் என்ன பண்ணலாம், ஒரு சேர்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் யூஸ்டு பெட் பாட்டில் இன்டு அ பென் ஸ்டாண்ட். ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் ஹாஃபாக கட் பண்ணி அது ஒரு பென் ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரீசைக்கிள். A process by which waste materials are used to make a new product is called as a recycling. ஸோ நம்ம தேவையில்லான்னு வச்ச வேஸ்ட் மெட்டீரியல்ல இருந்து நம்ம ஒரு புது ப்ராடக்ட்டை தயாரிக்கிறோம்னா அதுக்கு தான் என்ன பேர், ரீசைக்ளிங். ஃபார் எக்ஸாம்பிள், யூசிங் a old cloths to make paper and melting some plastics to make floor mats and plastic boards and hose pipes. அதாவது நம்ம தேவையில்லை அப்படின்னு யூஸ் போட்டதை வந்து என்ன பண்ணலாம், திரும்ப ஒரு வேறு ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்போஸ்ட். த ப்ராசஸ் ஆஃப் degradation of organic waste into a manure by an action of microorganisms is called composting. கம்போஸ்டிங்னா உரமாகிறது. ஸோ நம்ம மக்கும் கூட குப்பைகளில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட செயல்பாடுகளால் இயற்கை உரமாக அது தானாகவே சிதைவுறது தான் என்ன சொல்கிறாங்க, உரமாதல்னு குறிப்பிட்றாங்க கம்போஸ்டிங். த manure thus obtained becomes a natural fertilizer for the plants as well as increases the soil fertility. ஸோ இந்த குப்பைகள்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த manure, அந்த உரம் வந்து என்ன பண்ணுதுன்னா தாவரங்களுக்கு இயற்கை உரமாக பயன்பட்டு அந்த மண்ணோட வளத்தை என்ன பண்ணுது, அதிகரிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன்சினரேட். இன்சினரேட்னா என்னன்னா எரித்து சாம்பலாக்குறது. The burning of soil waste in incinerator is called a incineration. ஸோ எரியக்கூடிய திடக்கழிவுகளை அதுக்குன்னு வடிவமைச்ச அந்த உலைகள் இன்சினரேட்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம எரிக்கும் போது தான் எரிக்கிறதா என்ன சொல்றாங்க, எரித்து சாம்பலாக்குறது, இன்சினரேஷன் சொல்றாங்க. டிஸ்கார்டட் மெடிசன்ஸ் அண்ட் டாக்ஸிக் ட்ரக்ஸ், பிளட், இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த டைப்ல தான் வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. During a incineration, the enormous heat kills all contagious disease causing germs. ஸோ இந்த இன்சினரேஷன் எரித்து சாம்பலாக்கும் போது அளவுக்கு அதிகமான வெப்பம் வரதுனால அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த வெப்பம் மூலமா அழியுது. And next one, landfill. Landfillனா நிலத்துல நிரப்புறது. Landfilling is a method in which wastes are dumped into naturally occurring or man-made pits and covered with the soil. ஸோ நிலத்துல நிரப்புறதுனா இயற்கையாக இருக்க குழியோ இல்லை மனுஷங்களால் தோண்டப்பட்ட குழியிலையோ நம்ம அந்த வேஸ்ட் எல்லாம் நிரப்பி அதுக்கு மேலே மண்ணை பரப்புற முறை தான் என்னது, landfillingனு சொல்றாங்க. Garbage buried inside landfills remain here for a long time as they decompose very slowly and became manure. அதாவது இந்த மாதிரி முறையில் நம்ம புதைச்ச அந்த கழிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டீகம்போஸ் ஆகி ஒரு நாள் என்னவா மாறுது, உரமா மாறுது. These places can be converted into parks and gardens. ஸோ அதுக்கப்புறமா இந்த வகை இந்த நிலத்தில் நிரப்பினா கூட இந்த நிலங்களில் வந்து நம்ம பார்க்ஸோ கார்டன்ஸோ வந்து என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம்.
So pollution கம்மி பண்றதுக்கு there are two steps you should remember. The first step is should always be reduce waste. Think of 3 R's and the waste pyramid and remember the order of levels. And the second step is to keep waste separate. First என்ன பண்ணா waste produce பண்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணனும். Second வந்து என்னன்னா அந்த waste உருவானுச்சுனா அதை வந்து செப்பரேட் பண்ணா அதாவது biodegradable waste and non biodegradable waste ன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். Waste separation exercise. The solid waste management rules 2016 say that every household should segregate and store the waste generated by them in 3 separate streams, namely biodegradable, non-biodegradable and domestic hazardous waste in suitable bins and hand over segregated waste to authorized waste pickers or waste collector as per the direction or notification by the local authorities from time to time. So ஒவ்வொரு வீட்லயுமே உருவாகக்கூடிய அந்த கழிவுகளை 3 டைப்ல பிரிச்சு என்ன பண்ணணுமா அந்த முனிசிபாலிட்டில இருந்து வரவங்க waste pickers கிட்ட நம்ம கரெக்ட்டா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. And second one is nobody shall throw, burn or bury the solid waste on streets or open public spaces outside their premises or in the drain or water bodies. So நம்ம வீட்ல இருந்து உருவாகக்கூடிய கழிவுகளை நம்ம வெளிய கொட்றதோ இல்லனா ஏதாவது water bodies நீர்நிலைகளை கலக்கறதையோ பண்ணக்கூடாது. And domestic hazardous waste means discarded paint drums, pesticide cans, CFL bulbs, tube lights, expired medicines, broken mercury thermometers and used batteries, used needles and syringes and contaminated gauze, etc. generated at the household level. So வீடு லெவல்ல domestic hazardous waste நும் பிரிச்சு கொடுக்கணும் பார்த்தல. So அது என்னலாம்னு சொல்லிருக்காங்க. And do you know கொடுத்திருக்காங்க பாருங்க. The average person in India produces 0.45 kg of waste every day. Every day 532 million kilos of solid waste is generated in India. Next, pollution. Pollution occurs when the environment gets contaminated by waste, chemicals and harmful substances. So pollution மாசுபாடுன்றது எப்ப நம்ம சுற்றுச்சூழல்ல ஏற்படுது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அதிகரிக்கிறது சுற்றுச்சூழல்ல தேவையில்லாத கெமிக்கல் ஆட் ஆகிறது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் உருவாகிறதா என்ன சொல்றோம் pollution மாசுபாடுன்னு சொல்றோம். Pollution is the damage caused to the environment mainly because of a human activities. So மாசுபாடு மெயினா யாரால தான் ஏற்படுது மனிதர்களால தான் ஏற்படுது மனிதர்களோட செயல்பாடுகளால. Any substance that cause pollution is known as a pollutant. So மாசுபாடு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அதை என்ன சொல்றோம் pollutants மாசுபடுத்திகள்னு சொல்றாங்க. Pollution is an unwanted change in the physical, chemical or biological characteristics of our land, air and water. So pollution அப்படின்றது என்னன்னா நம்மளோட நிலத்துல நம்மள சுற்றி இருக்கக்கூடிய நீர்ல நம்மள சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல ஏற்படக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியல் மற்றும் உயிரியல் மாற்றங்கள் தேவையில்லாத மாற்றங்கள் உருவாகுதுல unwanted change அததான் pollution னு கேட்டகரைஸ் பண்றாங்க. Types of pollution. There are 4 major kinds of pollution. First one is air pollution, second one is water pollution, third one is land or soil pollution and fourth one is noise pollution. So first air pollution பார்க்கலாம். Most air pollution is caused by the burning of fossil fuels. For example, oil, petrol, coal or natural gases. So first காற்று மாசுபாடு பொறுத்தவரைக்கும் நம்ம படிம எரிபொருள்கள் சொல்வாங்க fossil fuels இதை எரிக்கிறதுனால தான் காற்று வந்து மாசுபடுது. There are used in industries, power plants and motor vehicles. So நம்ம வாகனங்கள்ல நிறைய தொழிற்சாலைகள்ல பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் என்ன ஆகுது இது வந்து உருவாகுது. Burning these fossil fuels release toxic gases and fine particles such as ash or soot into the air causing the pollution. So இங்க இருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள் புகைகள் மூலமாவும் அந்த ashes மூலமா தான் என்ன ஆகுது ஏர் வந்து pollute ஆகுது. Air pollution is also caused by burning solid waste like some plastics, gases or chemicals released from factories and fumes from aerosols like a deodorant, spray cans or paints. So air pollution வேற எதன் மூலமா ஏற்படுதுன்னா solid waste நம்ம எரிக்கிறோம்ல அது மூலமாவும் என்ன பண்ணுது air pollution ஆகுது. Certain toxic gases produced by industries mix with the raindrops in the atmosphere and make rain unusually acidic. So நம்ம இந்த சில இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே வரக்கூடிய அந்த கேஸஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம வாட்டர் கூட ஆட் ஆகி ரெயின் டிராப்ஸ் வருதுல ஸோ அதில் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ரெயின் எப்படி வருதுன்னா அசிடிக் அமிலத்தன்மையோட தான் வருது. திஸ் இஸ் கால்ட் ஆசிட் ரெயின். இதை தான் அமிலமலைன்னு சொல்றாங்க. இட் டேமேஜ் பிளான்ஸ், வாஷஸ் த நியூட்ரியன்ஸ் அவுட் ஆஃப் சாயில்ஸ் அண்ட் கில்ஸ் ஃபிஷ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா தாவரங்கள் மற்றும் இந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்களான ஃபிஷ் இதெல்லாம் வந்து கில் பண்ணுது. ஏர் பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். Polluted air affects skin, eyes and respiratory system. So மாசுபட்ட காற்று எதெல்லாம் பாதிக்குது நம்மளோட தோலை கண்ணை அப்புறம் நம்மளோட சுவாசத்தையும் பாதிக்குது. How can we reduce air pollution? Cycle or walk short distance instead of using a motorcycle first. And next one is travel by a public transport, bus or a train. Do not burn solid waste. And next one, avoid fireworks. Next one, water pollution.
Water pollution occurs when wastes from factories, houses and farms mix with the water in a rivers, lakes, ponds and the ocean or even underground. Contaminated or polluted water can spread diseases and chemicals which are not good for our health. So ஒரு நீர்நிலைகள் அந்த பாக்டீரியால இருந்து வெளியே வரக்கூடியதெல்லாம் நம்ம நீர்நிலைகளை கலக்கறதா என்ன சொல்றாங்க நீர் மாசுபாடுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாசுபட்ட நீர்னால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. The most significant sources of water pollutants. ஸோ அதிகமாக அந்த நீர் மாசுபாடை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்னெல்லாம்னா first one sewage, water we use at home for bathing, cleaning, cooking. So sewage அப்படின்றது என்னது நம்ம வீட்டில் இருந்து சாக்கடை கழிவுகள்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்புறம் குளிக்கிறோம் சுற்றி வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் பயன்படுற நீர் தான் சீவேஜாக போகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் எஃபுலன்ஸ், அதாவது தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர் பொல்யூட்டன்ஸ். இது என்னன்னா நம்ம வயலுக்கெல்லாம் வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா நிலத்தை மாசுபடுத்துது. இதான் அக்ரிகல்ச்சர் pollutants சொல்றாங்க. And fourth one is solid waste. When waste gets dumped into a water body. So நீர்நிலைகளை நம்ம போடுறோம்ல அந்த திடக்கழிவுகள் வந்து அந்த நீர்நிலைகளை பாதிக்குது. இது என்ன சொல்றாங்க solid waste னு சொல்றாங்க. How can we reduce water pollution? First one, do not pour leftover oil or old medicines or waste down the drain or into the toilet. So தேவையில்லாத எண்ணெய் அந்த பழைய மருந்துகள்லாம் நம்ம நீரோட கலக்கிறத அவாய்ட் பண்ணணும். Reduce the use of chemical pesticides and fertilizers to grow crops. So இந்த crop அதாவது பயிர்கள் வளர்றதுக்கு செயற்கையான பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்துறத கம்மி பண்ணணும். Use waste water for gardening home. So வீட்டோட கழிவு நீரை வந்து நம்ம வீட்டு தோட்டம் அமைச்சு அதிலே யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். Do not litter or dump waste. Always use a waste bin. ஸோ அதாவது குப்பைகளை வந்து எப்போதுமே வெளியே கொட்டாமல் நம்ம குப்பை தொட்ட வேஸ்ட் பின்ல வந்து போடணும், ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டைப் இஸ் லேண்ட் ஆர் சாயில் பொல்யூஷன். இன் அ சேம் வே ஆஸ் வாட்டர் அண்ட் ஏர் கெட் பொல்யூட்டட், லேண்ட் ஆர் சாயில் பொல்யூஷன் ஹேப்பன்ஸ் வென் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் சேஞ்ச் த நேச்சுரல் பேலன்ஸ் இன் அ சாயில். ஸோ எப்படி நம்ம முன்னாடி பார்த்த காற்றும் நீரும் எப்படி மாசுபடுதோ அதே மாதிரி தான் நிலமும் வந்து மாசுபடுது இதனால டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னால. லேண்ட் பொல்யூஷன் கம்ஸ் ஃப்ரம் அ ஃபார்மிங், எக்ஸஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஃபார்மிங் மூலியமான அதிகமான இந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்த மைனிங்னா டிகிங் அப் மெட்டல்ஸ், நம்ம அந்த கனிம வளங்கள்லாம் தோண்டி எடுக்கிறோம்ல அதனால மாசுபடலாம். ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வெளிவரக்கூடிய வேஸ்ட்னால. அண்ட் தி சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் ஓன் ஹோம்ஸ் லைக் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் broken electronics. Soil pollution affects animals, humans and even plants because soil or land acts like a sponge. When it rains, pollutant sinks into the soil. So மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா இந்த pollutant வந்து அப்படியே அந்த மண்ணு கூட மிக்ஸ் ஆயிருது. If we grow plants to eat in a polluted soil, these dangerous chemicals can get into our food. So இந்த மாதிரி பாதிப்படைந்த நிலத்துல நம்ம வந்து தாவரங்களை வளர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கான தாவரங்கள் வளர்க்குறோம்னா அது என்ன பண்ணுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பொல்யூட்டன் வந்து அந்த பிளான்ட்டுக்கு போய் அந்த தாவரத்துட்டு போய் அதுல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுலையும் வருது. How can we reduce land pollution? First, try to reduce waste, then recycle the rest. Second one, always use a waste bin and never litter. Third one, do not burn waste. The ashes mixes easily with the soil. So mostly முடிஞ்ச வரைக்கும் எரிக்கக்கூடாது. ஏன்னா எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ashes வந்து ஈஸியாக மண்ணு கூட மிக்ஸ் ஆயிருது. And next type is noise pollution. Noise pollution affects the environment. We all like a quiet and peaceful place since unpleasant or loud sounds disturb us. So நம்ம எப்போதுமே சத்தம் இல்லாத இருக்க இடத்துல தான் இருக்க விரும்புவோம். ஸோ அதிக சவுண்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. Loud music and the sounds of motor vehicles, fireworks and machines cause a noise pollution. ஸோ அதிகமான சத்தத்தை கேட்கக்கூடிய பாட்டு அந்த மோட்டார் பைக்ல இருந்து வரக்கூடிய சவுண்டு வெடி வெடிக்கிறோம்ல அது மிஷின்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் என்னது நாய்ஸ் பொல்யூஷனா கேட்டகரைஸ் பண்றாங்க. கண்டினியூஸ் நாய்ஸ் டிஸ்டர்ப்ஸ் our sleep and does not allow to study. ஸோ தொடர்ச்சியாக ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் வந்து கிடைக்காது. நாய்ஸ் பொல்யூஷன் has been directly linked to stress and health impacts such as a high blood pressure and hearing loss. ஸோ இந்த என்னது நம்மளோட ஒலி மாசுபாடு என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக நம்மளோட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி ஹை பிபி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு காது கேட்காம போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. லவுட் நாய்ஸ் ஆர் ஈவன் அ லவுட் மியூசிக் கேன் டேமேஜ் அவர் ஐஸ். ஸோ அளவுக்கு அதிகமான அந்த சவுண்டில் வச்சு நம்ம கேட்குற மியூசிக் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட காதை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் ஆல்சோ disturb animals. Birds have to communicate louder so that they can hear each other in a noisy areas. So அதான் இந்த ஒலி எரிச்சல் வந்து எதை பாதிக்குது விலங்குகளை கூட பாதிக்குது. அதே மாதிரி பறவைகளுக்கும் வந்து அதிக அழுத்தம் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. Even underwater noise pollution from a ships can make whales lose their ways as they use sounds to navigate. இப்போ கடலுக்கு அடியில் பார்த்தோம்னா உள்ள திமிங்கலங்கள் வந்து கப்பலால் ஏற்படக்கூடிய இரைச்சல்னால தாம் போகக்கூடிய பாதையிலிருந்து விலகி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. How do we reduce noise pollution? First,
turn off your electronics when you do not use them. Second, lower the volume and when you watch TV or listen to the music. And third one, remind drivers not to use the horn too much. And fourth one, avoid fireworks. And fifth one, speak, do not shout. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லிவிங் அண்ட் நான் லிவிங் பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் ஒன் another. There are two types of ecosystems, terrestrial, aquatic. The feeding relationship in an ecosystem is called as a food chain, and biodegradable and non-biodegradable waste should be kept separate. The 3 R's in a certain order: first reduce, and then reuse, and finally recycle. Waste should never be burned as it causes air and soil pollution. Pollution occurs when the environment gets contaminated by waste, chemicals, and harmful substances. Major type of pollutions are 4: air pollution, water pollution, land pollution, and noise pollution. There are many small habits any student can practice to reduce pollution, manage waste correctly, and protect the environment. Okay friends, இதோட இந்த lesson complete ஆயிடுச்சு. So next வீடியோல நம்ம next lesson பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you friends.